துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்த வழக்கு உள்நோக்கம் கொண்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி பாஜக மாவட்ட செயலாளராக இருந்தவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதையும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், தமிழ்நாடு அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக அரசுடைய அந்த 9 சட்டங்களை எதிர்த்த வழக்கில்தான் தற்போது தமிழக உயர்கல்வித்துறை தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்ற தரப்பது நிலுவையில் உள்ளதை குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை தொடர்ந்த திருநெல்வேலியை சேர்ந்த பாஜக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி அரசியல் உள்நோக்கத்துடன் தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தற்போது தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த ஒரு தகவலை உயர்நீதிமன்றம் தெரிவிக்கலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாய்மொழி அனுமதி பெறப்படலாம் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் வழங்காத சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் தான் இந்த ஒரு மனுவானது இங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக இந்த வழக்கை தொடர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் எந்த ஒரு பொது நலனும் இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும் இவர் பாஜக மாவட்ட செயலாளராக இருந்தார் என்றும் தற்போது பாஜக வழக்கறிஞராகவும் உள்ளார் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுடைய இந்த 9 சட்டங்களை எதிர்த்து விடுமுறை காலத்தில் எதற்காக மனு தாக்கல் செய்ய வேண்டும்? கடந்த 11ஆம் தேதி சட்டம் நிறைவேற்ற நிலையில் 30ஆம் தேதி வரைக்கும் வழக்கு தொடராமல் தற்போது விடுமுறை கால நீதிமன்றத்தில் ஏன் வழக்கு தொடரப்பட்டது, ஏன் இந்த அவசரம் என்பது குறித்து மனுதாரர் எந்த ஒரு விவரத்தையும் அந்த மனுவில் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த 9 சட்டங்களை எதிர்த்து ஒரே வழக்காக எப்படி தாக்கல் செய்ய முடியும் என்று பல்வேறு கேள்விகளையும் தமிழக தரப்பில் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த 9 சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் பல்கலைக்கழகங்களை எதிர்மலாக ஏன் சேர்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. எனவே இந்த ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் வந்து மறு உத்தரவு வரும் வரைக்கும் இந்த உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமிநாதன் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக இன்று மாலை 4 மணிக்கு இந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவு எடுக்கப்படும் வழக்கில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.